சீர்காழி அருகே மங்கைமடத்தில் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் வாழ்வாதார உரிமை பாதுகாப்பு கட்டமைப்பு சார்பாக கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பல்வேறு அமைப்பினர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த மங்கைமடம் கடைவீதியில் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் வாழ்வாதார உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பாக கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விவசாயிகள் சங்க தலைவர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக விடுதலை தமிழ் புலிகள் அமைப்பின் நிறுவன குடந்தை அரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினர். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விசிக பொறுப்பாளருமான ராஜ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் நெப்பத்தூர், பெருந்தோட்டம் கிராமங்களில் நாசகர திட்டங்களுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை மீட்டு மீண்டும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும், பல ஆண்டுகளாக நிலத்தை இழந்து வாழ்வாதாரமின்றி தவிக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற சட்டத்தை அமல்படுத்த கோரியும், சட்டத்தை மீறி நிலங்களை ஆக்கிரமித்து மக்களை பிளவுபடுத்தும் தனியார் நிறுவனத்தின் நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டனர்.